இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட மெயின் 11 இந்த வருஷம் ஐபிஎல்லில் எப்படி இருக்கும் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்துனே ஓப்பனர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஓப்பனர்ஸில் பொறுத்த வரைக்கும் ருத்து கான்வே தான் ஆடுவாங்க. மேக்ஸிமம் இவங்க தான். இப்போ வந்து கான்வேக்கு ஏதோ மேஜராக இன்ஜுரி இருந்தால் மட்டும்தான் ரச்சினை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. மிச்சபடி கான்வே தான் ஆடுவார். இப்போ வந்து அடுத்து மிடில் ஆர்டர் ரோல்ஸில் யார் ஆடுவாங்கன்னா ரகானே, சிவன் டுபே மற்றும் டாரி மிச்சல் ஆடுவாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மொயின் அலி ஆட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மொயின் அலி ட்ரை பண்ண மாட்டார் தான் நினைக்கிறேன். எப்படின்னு சொல்ல முடியாது, டோனி என்ன நினைப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டோனி மேக்ஸிமம் மொயின் அலி எல்லா கேம்லேயும் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். போன வருஷமும் அவர் பெருசாக இப்போ பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் பவுலிங்கில் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருந்தார். ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணுவாருன்னு சான்ஸ் அவருக்கு தான் தெரியும். எனக்கு பொறுத்த வரைக்கும் டாரி மிச்சல் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ரீசன் என்ன, ஐபிஎல் 2024 எனக்கு இவர் வேணும்னு சொல்லி எடுத்த பிளேயர். ஸோ இது மாதிரி எடுத்திருக்காருன்னா இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்காக இருந்திருக்கும். இவர் சும்மாலாம் எடுக்க மாட்டார், ஒரு பெரிய ரீசனும் இருக்கும். ஸோ அதனால் இவரை மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு பெரிய காரணமாகவும் இருக்கும். மேக்ஸிமம் பிளேயிங் லெவலில் ஆட் பண்ண சான்சஸ் அதிகம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் தலையும் ஜடேஜா தான் எப்படியும் ஃபினிஷிங் ரோலில் கரெக்டாக சூட்டபிள் ஆவாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இதில் மொத்தம் 7 பேர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்து பார்ப்போம். அடுத்து பவுலர்ஸில் ஆரம்பிக்கிறது தீபக் சகர்னா நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்பெல் போடுறது இவரும் மற்றும் முகேஷ் சௌத்ரி தான் ஓப்பனிங் ஸ்பெல் போடுவாங்க. முகேஷ் சௌத்ரி ஒரு இம்பேக்ட் பிளேயராக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் மட்டும் 9 பிளேயர்ஸ் முடிஞ்சிருச்சு. இம்பேக்ட் பிளேயர் தனியாக வச்சுக்கோங்க. வந்து மிடில் ஓவர்ஸ் பார்ப்போம். மிடில் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஷாக்குட்டாக்கு தலைவன் பேக் விக்கெட் டேக்கிங் பவுலர் இந்த வருஷம் ஐபிஎல்லில் கலக்க போகிறான்னு எதிர்பார்ப்போம். கம்பேக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ கம்பேக்கே அவர் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ மரண மாதம் வருவார்னு பார்ப்போம். அடுத்து வந்து தீக்ஷனா, இவரும் மரண மாதம் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸ்ரீலங்காவுக்கு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு முக்கியமான தருணத்தில் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ நம்மளுக்கும் கலக்குவார். அதுவும் இல்லாமல் பேட்டிங்கும் 2 பேரும் டீசெண்டாக பண்ணுறக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ நம்மள்கிட்ட பேட்டர்ஸ்க்கு குறைபாடே இல்லை பிளேயிங் லெவலில், அது மாதிரி இருக்குது. அடுத்து வந்து டெத் ஓவர்ஸில் நம்மளுக்கு வந்து 10 ரன் தான் போட அதிக சான்சஸ். இவர் தான் நம்மளோட மெயின் பவுலர் அது மாதிரி கன்சிடர் ஆகும். இவருக்கு ஏதாவது மைனர் இன்ஜுரியாக இருந்தால் முஸ்டபிசூர் ரஹ்மான் அவரை வேணால் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. மிச்சபடி எல்லாமே நம்ம வேறு தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா போன வருஷம் ஒரு யங்ஸ்டராக வந்துட்டு கலக்கி நம்மளுக்கு போட்டு வெற்றிகரமாக ஜெயிக்க வச்சுட்டு இருந்தார் மேட்சை. ஸோ இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக வராரு. ஒரு வருஷம் ஆயிருக்கு. நிறைய ஃப்ரான்ச்சைஸ்க்கெலாம் போய் ஆடியிருக்காரு. IL T20 அந்த மாதிரி லீக்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தனால இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பார். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் மரண மாதம் பயங்கரமாக போடுறாரு. அதுவும் இல்லாமல் பேஸ் இன்க்ரீஸ் வேறு பண்ணியிருக்காரு கைஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து 150+ பேஸ் பவுலர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவர் 150+ கிளாக் அடிக்கிறாருன்னா மரண மாசான பவுலர். ஸோ பார்ப்போம். இந்த வருஷம் IPL 2024 பயங்கர எக்ஸைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ மிச்சப்படி தான். பை கைஸ்.